தாயகத்தில் தயாராகும் உடலுக்கு உறுதி தரும் உணவுப் பொருட்களின் உற்பத்தியாளர்கள் விநியோகஸ்தர்கள் தீவா மார்க்கெட்டிங் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள். வேட்பாளர்களுடைய பின்புலத்தை பற்றி நாங்கள் சில வார்த்தைகள் சொல்லியிருக்கிறோம். இவர்களுடைய பின்னணி என்ன? இவர்கள் அங்கம் வகிக்கிற அரசியல் கட்சிகள் அல்லது கூட்டமைப்புகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவை. இவர்களும் ஏதோ ஒரு விதத்திலே ஆட்சி அதிகாரங்களை உபயோகித்தவர்கள். இவர்களுடைய பின்னணி என்ன? கோத்தாபய ராஜபக்சவை பொறுத்தவரையிலே அவருடைய குடும்பம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. குடும்பம் என்றுதான் சொல்ல வேண்டும். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக 2005ஆம் ஆண்டு பதவியேற்ற உடனேயே அமெரிக்காவிலே இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர் தான் கோட்டாபய ராஜபக்ச. உடனடியாக பாதுகாப்பு செயலராக நியமிக்கப்பட்டார். பாதுகாப்பு செயலராக நியமிக்கப்பட்ட வேளையிலே அவர் இலங்கை பிரஜை கூட கிடையாது. அப்படியாக இலங்கை பிரஜா உரிமையை தான் பெற்றுக் கொண்டதாக ஒரு ஆவணத்தை இப்பொழுது அவர் வெளிப்படுத்தி இருந்தார். அந்த ஆவணம் போலியான ஆவணம் என்று சொல்லி குற்றப்புலனாய்வு துறை நீதவான் நீதிமன்றத்திலே ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது. அவர் தன்னுடைய அமெரிக்க பிரஜா உரிமையை தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருந்தார். இரட்டை பிரஜையாக இருந்தார். ஆனால் ஜனாதிபதியாக போட்டியிட வேண்டும் என்ற ஆசை வந்தவுடனே இந்த வருட தொடக்கத்திலே அமெரிக்க பிரஜா உரிமையை தான் துறந்து விட்டதாக சொல்கிறார். அதற்கு துறப்பதற்கான ஒரு ஆவணத்தையும் காண்பித்திருக்கிறார். ஆனால் நேற்று முன்தினம் வழியாக இருக்கின்ற ஒவ்வொரு காலாண்டுக்கும் அமெரிக்காவிலே பிரஜா உரிமையை துறந்தவர்களுடைய பெயர் பட்டியல் வெளிப்படும். 3வது காலாண்டுக்குமான பெயர் பட்டியல் நேற்று முன்தினம் வழியாக இருக்கிறது. அதிலே கூட அவருடைய பெயர் கிடையாது. ஆகவே இலங்கை பிரஜா உரிமையை சரியாக பெற்றுக் கொண்டாரா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறி. நீதிமன்றத்திலே வழக்கு இன்னமும் இருக்கிறது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் தங்களுக்கு முன்பதாக வந்த வழக்கை நிராகரித்திருந்தாலும் குற்றவியல் வழக்கு தொடர்ந்து நடத்தப்படலாம் என்று சொல்லியிருக்கிறது. இவர் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்திருந்தால் இதை பெற்றாரா இல்லையா என்பதை விசாரித்து வழக்கு நடத்தப்படலாம் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே இலங்கை பிரஜா உரிமையை திரும்பவும் இரண்டாம் தரமாக பெற்றாரா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறி. அமெரிக்க பிரஜா உரிமையை உண்மையாகவே துறந்திருக்கிறாரா இல்லையா என்பது இன்னொரு கேள்விக்குறி. அவர் பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்திலே தான் உச்சகட்ட போர் நிகழ்ந்தது. அந்த போரை நிகழ்த்தியது நான் தான் என்று இந்த காலம் வரைக்கும் மார்க்கத்தை கொண்டு திரிந்தவர் தான் கோட்டாபய ராஜபக்ச. அவர்தான் போரை நடத்தி போரிலே வெற்றி பெற்றார் என்று சொல்லி ஒரு புத்தகமே எழுதப்பட்டிருக்கிறது, கோட்டாஸ் வோ. அப்படியாக போரினாலே கிடைத்த புகழ் அனைத்தையும் தன்னுடையது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கோட்டாபய ராஜபக்ச அண்மையிலே இந்து பத்திரிகையுடைய ஊடகவியலாளர் ஒரு கேள்வியை கேட்டபோது, சரணடைந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் எங்கே என்ற கேள்வியை கேட்டபோது, ஏன் அதை எங்களிடத்திலே கேட்கிறீர்கள், போரை நடத்துகிறது ஒரு ராணுவ தளபதி என்று சொன்னார். அந்த ராணுவ தளபதியை தான் அவர் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு விட்டார் என்று சொல்லி 2010ஆம் ஆண்டு அவரை சிறைப்பிடித்து அவருக்கு எதிராக பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தி அவரை சிறையில் அடைத்தவர்கள். இப்பொழுது சொல்லுகிறார், நான் அல்ல, அந்த ராணுவ தளபதி தான் போரை நடத்தினவர் என்று சொல்கிறார். ஏனென்றால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எங்கே என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறியதை நாங்கள் பார்க்கிறோம். போர்க்காலத்திலே நடந்த அட்டூழியங்கள் எங்களுக்கு தெரியும். என்ன விதமாக போரை நடத்தினார் என்பதை எங்களுடைய மக்கள் நன்றாக அறிவார்கள். போர் முடிந்த பிறகு என்ன விதமாக அடக்குமுறையை உபயோகித்தார், ஊடக சுதந்திரத்தை மழுங்கடித்தார்,
தனக்கு எதிராக எவராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அவரை என்ன விதமாக கவனித்தார் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரிந்த விடயங்கள். ஆனால் இப்பொழுது அவை கூட இன்னும் கூடுதலாக வெளிவர தொடங்கி இருக்கின்றன. வெள்ளை வானிலே கடத்துவது என்பது இன்றைக்கு உலகத்திலேயே எல்லாரும் அறிந்த ஒரு சொற்றொடராக மாறி இருக்கிறது. ஆங்கிலத்திலே அது ஒரு சொல்லாக இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒயிட் வேனிங், ஒயிட் வேனிங், வெள்ளை வானிலே கடத்தப்படுதல். ஒயிட் வேனிங் என்பது இப்போது ஆங்கில மொழியிலே ஒரு சொல்லாக கூட ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த அளவுக்கு வெள்ளை வேனை பிரசித்தப்படுத்தினவர் கோட்டாபய ராஜபக்ச. நேற்று முன்தினம் அந்த வெள்ளை வான்களிலே ஒன்றை செலுத்தினதான ஒரு சாரதி பகிரங்கமாக வந்து சொல்லியிருக்கிறார், நான் இந்த வேலைகளை கோட்டாபய ராஜபக்சவுடைய உத்தரவின் பேரிலே செய்தேன். 300க்கும் மேற்பட்டவர்கள் வட்டி கொலை செய்யப்பட்டவர்கள், முதலைகளுக்கு இரையாக்கப்பட்டார்கள் என்று பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்திலே எங்களுடைய மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டன. இளைஞர்கள் போர் முடிந்த பிறகு கூட கைது செய்யப்பட்டார்கள், பலர் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இதற்கான ஆதாரங்கள், ஆவணங்கள் ஏராளமாகவே இருக்கின்றன. இந்த நாட்டிலே மட்டுமல்ல, சர்வதேச ரீதியிலேயும் அது ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. அது அவருடைய கடந்த காலம். எதிர்காலத்தை பற்றி பார்த்தால் தமிழ் மக்களுடைய நியாயமான கோரிக்கைகள் சம்பந்தமாக என்ன செய்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே எதுவுமே சொல்லப்படவில்லை. அப்படி ஒரு தமிழ் தேசிய பிரச்சனை இந்த நாட்டிலே இருப்பதாக கூட காட்டிக்கொள்ள, அதற்கு ஒரு படி மேலே போய் சிறுபான்மையினருடைய வாக்குகள் இல்லாமலே நான் வெற்றி பெற முடியும் என்றும் சொல்லியிருக்கிறார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் திரு சம்பந்தன் அவர்கள் கோட்டாபய ராஜபக்சவுக்கு சவால் விட்டிருக்கிறார், முடிந்தால் வென்று காட்டுகிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிதானித்து ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது. கோட்டாபய ராஜபக்சவுக்கு வாக்களிக்க முடியாது. அது நாங்கள் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதல்ல. ஆனால் தமிழ் மக்களுக்கு அரசியல் தலைமைத்துவம் கொடுக்கிற ஒரு கட்சியாக நாங்கள் தெளிவாக இதை சொல்லியிருக்கிறோம். அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள இன்னொருவர் சஜித் பிரேமதாச மட்டும்தான். அவருடைய பின்னணியை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர் ஏதாவது அட்டூழியம் செய்ததாக, எங்களுடைய மக்களுக்கு எதிரான அடக்குமுறையை உபயோகித்ததாக வரலாறு கிடையாது. மாறாக எங்களுடைய மக்களுக்கு உறைவிடங்கள் அமைத்துக் கொடுத்ததாகத்தான் வரலாறு இருக்கிறது. எதிர்காலத்திலே அவர் என்ன செய்வார் என்று சொல்லியிருக்கார். அவருடைய தேர்தல் அறிக்கையை படித்து பாருங்கள். தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வு பற்றி திட்ட தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். புதிய அரசியலமைப்பு முயற்சி இப்பொழுது நடுவே நின்றிருக்கிறது, அது கூடிய விரைவிலே முடிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதியுச்ச அதிகார பகிர்வு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாடு ஒரு பெண்மைத்துவம் கொண்ட நாடு. அந்த பெண்மைத்துவம் போற்றப்பட வேண்டும், அது கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் பல விதங்களிலே இன்றைய சூழலிலே நாங்கள் அடையக்கூடிய அரசியல் அபிலாஷைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக தன்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார். இவையெல்லாம் நடக்குமோ நடக்காதோ என்பது வேறு விடயம். ஆனால் நான் பல இடங்களிலே இப்பொழுது சொல்லியிருப்பதைப் போல அதை செய்வேன் என்று சொல்லுகிற துணிச்சலாவது அவருக்கு இருந்திருக்கிறது. மற்றவருக்கு சொல்லுவதற்கே மனம் வரவில்லை.
கோட்டாபய ராஜபக்சவை நாங்கள் தோற்கடிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. பலர் பலவிதமாக எல்லாம் சொல்லுகிறார்கள். ஒரு தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும், தேர்தலை புறக்கணிக்க வேண்டும். ஐயா அம்மா, நீங்கள் தமிழ் வேட்பாளருக்கு வாக்களித்தாலும் தேர்தலை புறக்கணித்தாலும் கோட்டாபய ராஜபக்ச இருக்கிறார். அது கோட்டாபய ராஜபக்சவுக்கு வாக்களிக்கிறதுக்கு சமனானது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வாக்களிக்காமல் வீட்டிலே இருந்தாலும் கோட்டாபய ராஜபக்ச இருக்கிறார். கோட்டாபய ராஜபக்ச தோற்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு செய்கை இருக்கிறது. அது அண்ணத்திலே போட்டியிடுகிற சஜித் பிரேமதாசனுக்கு வாக்களித்தது. அது ஒன்றுதான். வேற எந்த வழியும் கிடையாது. ஆகையினாலே மிக்க பொறுப்புணர்ச்சியோடு இந்த தேர்தலிலே நாங்கள் பங்கு பெற வேண்டும். நாங்கள் அனைவரும் அன்ன சின்னத்துக்கு எதிராக ஒரு புள்ளடி போட வேண்டும். ஒரே ஒரு புள்ளடி. தமிழ் மக்கள் மத்தியிலே இன்றைக்கு தபால் சேவை மூலமாக பல கடிதங்கள் அனுப்பப்படுகின்றன. அதிலே சொல்லப்படுகிறது உங்களுக்கு 3 விருப்பு வாக்குகள் இருக்கிறது, 3 பேருக்கு புள்ளடி விடுங்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தமிழ் மக்கள் எப்படியாக வாக்களிக்க போகிறார்கள் என்று தெரிந்து அந்த வாக்குகளை நிராகரிக்கப்படுவதற்காக பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. நீங்கள் தெரிந்தவர்கள் அனைவருக்கும் இதை சொல்ல வேண்டும். ஒரே ஒரு புள்ளடி அன்ன சின்னத்துக்கு எதிராக அந்த புள்ளடி போடப்பட வேண்டும். ஒருவரும் வீட்டிலே இருந்துவிடக்கூடாது. எல்லாரும் போய் வாக்களிக்க வேண்டும். தமிழ் மக்களுடைய வாக்களிப்பு வீதத்தை உயர்த்துவதன் மூலமாக நாங்கள் சஜித் பிரேமதாசவை வெல்லப்படலாம், கோட்டாபய ராஜபக்சவை தோற்கடிக்கலாம். இந்த வாக்குச்சீட்டிலே வேறு பல பறவைகள் இருக்கின்றன. ஆகவே என்ன பறவையை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கின்றது. அது அந்த வாக்கு சீட்டிலே நடுவில் இருக்குது. வாக்கு சீட்டை 2ஆக மடித்தால் அந்த மடிப்புகளே இருக்கிற முதலாவது என்ன செய்யணும். ஆகவே அங்கே இங்கே தேடி கொண்டிருக்காமல் நேரடியாகவே நடுவில் பார்த்து அன்ன சின்னத்தை கண்டுபிடித்து அதற்கு எதிராக ஒரு புள்ளடியை மட்டும் நீங்கள் போடுவதன் மூலமாக இந்த கொடுங்கோல் ஆட்சி செய்த ராஜபக்ச குடும்பத்தினரை இன்னொரு தடவை நாங்கள் புறக்கணிப்பதற்கு நீங்கள் வழி செய்வீர்கள். இத்தனை வாக்குறுதிகளையும் அள்ளி கொடுத்திருக்கிற சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதியாக நீங்கள் நியமிப்பீர்கள். அதை தொடர்ந்து வருகிற காலங்களிலே அவர் சொல்லி இருக்கிறதை அவரை செய்யப்படுவதற்கான பொறுப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் உங்களுக்கு அந்த அறிவுரையை கொடுக்கிறோம். அதை செய்யப்படுவதற்கான முயற்சிகள் அனைத்தையும் தமிழ் மக்கள் சார்பில் நாங்கள் பொறுப்பெடுத்து நடத்துவோம், அவற்றை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் பின்னணி என்ன? இவர்கள் அங்கம் வகிக்கிற அரசியல் கட்சிகள் அல்லது கூட்டமைப்புகள்